நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொலியில் நம்ம இந்த சௌபாக்கிய சரபேஸ்வரர் ஆலயம், சேலத்தில் இருக்கக்கூடிய சௌபாக்கிய சரபேஸ்வரர் ஆலயத்தில் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை ராகு வேளையில் நடக்கும் அந்த திகம்பரா யாகத்தில் கலந்து கொள்ளணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத பற்றி சொல்கிறேன். நிறைய அன்பர்கள் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன வாங்கி தரணும் சாமி, எப்படி பண்ணலாம், என்ன ஏதுன்னு எல்லாம். அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டு நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் வசந்தங்கள் வீச ஆரம்பிக்கும். பொதுவாக நாங்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ராகு கால வேளையில் இந்த திகம்பரா யாகத்தை பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சில பேருக்கு முக்கியமான சில பரிகாரங்களுக்கு வேண்டியும் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு உண்டான சில சிறப்பான நாட்கள், அவங்க ஜனித்த அந்த திதி என்னைக்கு அவர்களுக்குன்னு பிரத்யேகமாகவும் இந்த யாகத்தை செய்யலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரம் வர அன்றைக்கும் பண்ணலாம். இதெல்லாம் உகந்தது. சரிங்களா? இந்த ஹோமத்தில் நாங்கள் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று முதல்ல தேவை, மினிமம் குவான்டிட்டி சொல்லிடுறேன். 1 கிலோ குண்டு மஞ்சள் கிழங்கு, 1 கிலோ கல்கண்டு, 1 கிலோ நெல்பொரி, 1 கிலோ பேரிச்சம்பழம், 3 கிலோ காஞ்ச மிளகாய் அல்லது வரமிளகாய் ட்ரை சில்லி, எலுமிச்சம்பழம் ஒரு 25லேருந்து 30 எலுமிச்சம்பழம். அது இல்லாமல் 6 வகையான பழங்கள், வாழைப்பழத்தை சேர்த்து 6 வகையான பழங்கள், வெற்றிலை பாக்கு, வெற்றிலை ஒரு 25லேருந்து 30 வெற்றிலை பாக்கு, கொட்டைப்பாக்கு இல்லை சீவல் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் அது இல்லாமல் உங்களுக்கு ஹோமங்களுக்கு போடுறதுக்கு உண்டான சில ஹோம குச்சிகள் இருக்குது. அதில் பார்க்கும்போது மெயினாக அரசங்குச்சி, ஆலங்குச்சி, அப்புறம் உங்களுக்கு இந்த தேங்காவுடைய நெத்து தேங்காய், அதாவது தேங்காய் நெத்துன்னு சொல்லுவோம், கொப்பரை காயின்னு சொல்லுவோம். அதில் ஒரு 5 காய் அது வேணும். அப்புறம் சந்தனக்குச்சி கிடச்சா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். பொருளாதாரம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சந்தன கட்டையில் ஹோமம் பண்ணும் பொழுது. அதுக்கப்புறம் இந்த நெய், குறைஞ்சபட்சம் 2 கிலோ நெய் வேணும். அது சுத்தமான பசு நெய்யாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப விசேஷம். அப்புறம் உங்களுக்கு உள்ளே போடுறதுக்கு சுத்தமான உங்களுக்கு தாழம்பூ குங்குமம் ஒரு 1/2 கிலோவாவது வேணும். அதில் தான் ஆவாகனம் பண்ணுவோம். 1/2 கிலோ குங்குமம், அப்புறம் 1/2 கிலோ கந்தவிலாஸ் விபூதி, அப்புறம் சந்தன பவுடர், அது அபிஷேகத்துக்கு சந்தன பொடி இருக்கு இல்லையா, சந்தன பவுடர் ஒரு 1/2 கிலோ. இது இல்லாமல் உங்களுக்கு 108 மூலிகை உள்ள ஒரு பாக்கெட் அவைலபிள் இந்த மார்க்கெட்ஸ். எல்லா பூஜை சாமான்களில் 108 மூலிகை ஹோம சாமான்கள்னு சொன்னீங்கன்னா அவங்களே அப்படியே கொடுத்துருவாங்க. அது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் வெரைட்டினா அவங்க சொல்லுவாங்கள்ல கவுட்டங், சாணியில் செஞ்ச அந்த வெரைட்டி, அதில் ஒரு 5 பீஸ். அப்புறம் புஷ்பத்தில் மெயினாக செவ்வரளி யூஸ் பண்ணுறோம். செவ்வரளி, அப்புறம் இந்த மல்லிகைப்பூ கொடுத்தா ரொம்ப விசேஷம். குண்டு மல்லி, மதுரை மல்லி வாசனையாக இருக்கும் பாருங்கள், அந்த மல்லி உதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, கட்டின பூவாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் இந்த ஊமத்தங்காய்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊமத்தங்காய், ஊமத்தம்பூ, இதெல்லாம் கூட நீங்கள் கொடுக்கலாம். கரு ஊமத்தை கிடச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம். இது இல்லாமல் உங்களுக்கு தேன், சுத்தமான தேன், அதை புண்ணாகதி பண்ணும்போது நம்ம அக்னியில் ஊற்றி சாந்தி பத்திரத்துக்கு அது போடுவோம். அப்புறம் அந்த பிரசாதங்கள் அந்த உள்ளே போடுறதுக்கு சக்கரை பொங்கல், அப்புறம் வெண்பொங்கலுக்கு வேண்டி உண்டான பச்சரிசி, சுத்தமான பச்சரிசி
ஒரு 3 கிலோ. இவைகளெல்லாம் இந்த ஹோமத்துக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது. இது இல்லாமல் அபிஷேகத்துக்கு தனியாக இருக்குது, அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இந்த ஹோமத்துக்கு உண்டான சாமான்கள். இதையெல்லாம் நீங்கள் வாங்கியும் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பணமாக கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது எந்த காரியத்துக்கு அதை பண்ணுறீங்கிறது மெயினாக எங்களுக்கு நீங்கள் இன்டிமேட் பண்ணணும். யாருக்கு வேண்டிங்கிறது இன்டிமேட் பண்ணணும். அவங்க பேர், நட்சத்திரம், ஜாதகம் காப்பி வேணும், அவங்க ஃபோட்டோ வேணும். இத்தனையும் கொடுத்தீங்கன்னா இதுக்கு உண்டான இந்த ஹோமத்தில் அவங்களுக்கு உண்டான அந்த ஆசைகளை நிறைவேற்றி தரும்படி ஐயாவிடமும் அம்மாவிடமும் நாம் மன்றாடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். இது இல்லாமல் நீங்கள் ஹோமத்துக்கு உண்டான தட்சணைன்னு ஒன்று இருக்குது, அது என்னங்கிறது நீங்கள் பேசும்போது உங்களுக்கு நான் நேரிலோ தொலைபேசியிலோ சொல்லிவிடுகிறேன். சரிங்களா? இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய இந்த ஹோம பூஜை. இந்த பிரித்திங்கராக ஹோமம், நிகம்பலா யாகம்க்கு உண்டான ஷரத்து இதுதான் மெயினாக நீங்கள் செய்யணும். இன்னும் சொல்ல மறந்துட்டேன், இந்த அவல் வந்து இந்த சிகப்பு அவல்னு சொல்லுவாங்க, கேரளா அரிசியில் செஞ்சுருப்பாங்க. அந்த அவல் இருந்தால் 1 கிலோ இல்லை 2 கிலோ வேணும் மெயினாக. இதெல்லாம் தான் முக்கியம். இதெல்லாம் நீங்கள் போட்டு அக்னியில் வந்து ஹோமம் பண்ணும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய தடங்கல்கள்லாம் நிவர்த்தி ஆகும். எல்லாத்துக்கும் மேலே செல்வாக்கு உயரும், உடல்நிலை எந்த பாதிப்பும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும். இதுதான் இதுக்கு உண்டான லிஸ்ட்டு. இதை நீங்கள் பார்த்துட்டு கேட்டுட்டு எங்கிட்ட தொலைபேசியை தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் பண்ணித்தர்றோம் உங்களுக்காக. சரிங்களா? ஆகவே இந்த சௌபாக்கிய சரபேஸ்வரரையும் இந்த சூளைமேட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவில் வளர்ச்சிக்காக தாங்கள் இயன்ற உதவிகளை எது வேணாலும் செய்யலாம். அப்போது இந்த இதுக்கு வந்து மெயினாக எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் சேலம் டவுனுக்கு 10 கிலோமீட்டர் அருகே சூளைமேடுங்கிற ஒரு சின்ன ஒரு பைபாஸ் மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க. அவசியம் நாங்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு வந்து சரபேஸ்வரரின் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க்கையில் சகல சம்பத்துக்களும் பெறுவதற்காக சித்தர்களையும் மகான்களையும் வேண்டுகிறோம். சித்தர்கள் ஆசீர்வாதம் சம்பூர்ணம் பரிபூர்ணம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.